இந்த கதையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு. அவர் சொன்னதை சரியா பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் என்ன கேட்டாரோ அதை நான் சிறப்பாக நான் ஒரு தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவரும் நேர்மையா உண்மையா இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம். பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வெளிக்கொண்டு வர்றோம். என்னுடைய ஆசை தமிழ் சினிமாவில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை, குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகளிடத்தில் சர்டிபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன? அதை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இதை உண்மையே நான் ஒன்று சொல்லணும். என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான். ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளோ ட்ரையா, இவ்வளோ சீரியஸா, இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண், மொழி, இனம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் யாரு டேடி இப்போ அந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க? இல்லடா, இது நடந்த காலகட்டங்கள். அப்பா காதலிச்சாங்க, நிறைய பேர் போராளிகள் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்ததுடா. அது உங்களுக்கு புரியலை. உனக்கே 21 வயசு பையன், உனக்கே தெரியலன்னா நான் என்னடா பண்ணுறேன் பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக இது தெரியாமல் போயிருமேங்கிறக்காக தான் எடுத்தேன். ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். தம்பி, அப்பா நிறைய காசு பணம்லாம் உனக்கு சேர்த்து வைக்கலாம், எதுவும் ஃபீல் பண்ணாத. ஃபியூச்சரில் நீ நடிகராக எப்படியோ ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிடுவேன். அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாஸோட பையன், எம்எல்ஏ கருணாஸ் பையன்லாம் சொல்றதை விட இந்த சல்லியர்னு ஒரு படம் எடுத்தானே அவனோட புள்ளன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும். இதான உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன். உண்மையிலே அந்த உணர்வுல தான் இதை நம்ம செஞ்சிருக்கிறோம். எல்லாருமே நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேற யாரு தான் செய்யறது அப்படிங்கிறது. அதாவது இது நம்ம நாடு, அது நம்ம ஊரு, தமிழ்நாடு நம்ம ஊரு. இந்த ஊர்ல எல்லாரும் வாழலாம், ஆனால் ஆள்பவன் தமிழனாக இருக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.